கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 23. காலம் அதன் போக்கில் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்தது. குறுகிய காலகட்டத்திலேயே ஜானகி அங்கு நன்கு பொருந்தி அவர்களுக்குள் நல்ல நட்பும் புரிதலும் தோன்றியிருந்தது. தயக்கமில்லாமல் முகம் பார்த்து பேச சுவாதீனம் வந்திருந்தது. ஆரோக்கிய நட்புக்கான நல்லதொரு அறிகுறியாக தோன்றியது இருவருக்கும். இரு பிள்ளைகளும் தாய் தந்தை இருவரின் அரவணைப்பில் அகமகிழ்ந்திருந்தனர். எல்லோருடனும் இருக்கும் நேரங்களில் சந்தோஷமாக கலகலவென இருக்கும் சௌமி தனிமையில் பெரும் யோசனையுடன் ஏதோ ஒருவித வெறுமை மற்றும் பரிதவிப்புடன் இருப்பதை உணர்ந்தார் சுந்தரராஜன். திருமணத்தன்று மாலை ஹோட்டலில் அவளின் பார்வை மாற்றங்களை நன்கு அறிந்தவராயிற்றே. வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை கடந்தவருக்கு அவருக்கு தெரியாததா? தன் மகள் உள்ளே எதையோ போட்டு தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிறாள் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனதில் ஒரு முடிவை உறுதிப்படுத்தி கொண்டார். கௌதம் அன்று வைஷ்ணவியை காண சென்று இருந்த போது பேச்சு அவர்கள் பெற்றோர்களின் திருமணம், தற்போது உள்ள சுமூக நிலவரம் பற்றி தொடர்ந்து சௌமியாவால் நின்றது. ஹே, உன்கிட்ட இதை நான் சொல்லவே இல்லை பாரு, சுத்தமாக மறந்துட்டேன்டா. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல் போனோம்ல, அப்போ உன் தங்கையோட பார்வையே சரியில்லை. விஷ்ணு அண்ணாவை அவள் பார்த்த விதமே வேற மாதிரி இருந்துச்சு என்று வைஷ்ணவி சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஓய் நிறுத்து, என்னடி இது? இங்கிதமே இல்லாமல் அவங்க ரொமான்ஸ் லுக்கை பார்த்ததும் இல்லாமல் என்கிட்ட சொல்கிற? டூ பேட் வைஷ். மாம்ஸ் எவ்வளவு லவ் மூடோட உன் பக்கத்தில் உட்கார பிளான் எல்லாம் பண்ண, ஆனால் நீ என்ன கண்டுக்காம அவங்கள நோட்டமிட்டிருக்க என்றான் கௌதம் அவளின் தலையை தட்டியபடியே. கௌதம், நான் சீரியஸாக பேசுகிறேன், இந்த விளையாடுற நேரம் இல்லை. கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சௌமி முன்னாடி மாதிரி இல்லை. அவள் அன்னைக்கு அண்ணாவை பார்த்த பார்வையில் ஒருவித ஏக்கம் தெரிஞ்சுது. யாரும் பார்க்காத டைம் ரகசியமாக அவரை பார்த்தா. அவள் கண்ணில் ஏதோ ஒரு வித பயம் தெரிஞ்சுது எனக்கு. என்னவோ உள்ளே போட்டு ரொம்ப புழுங்குறா. அவள் அந்த சில நொடியில் தவிச்ச தவிப்போம் அவள் பார்வையில் தெரிஞ்ச வெறுமையும் ரொம்ப புதுசாக இருக்கு எனக்கு. நம்ம சௌமி இப்படி இல்லையே. அது என்னவோ உணர்ந்த மாதிரி விஷ்ணு அண்ணாவும் அவளுக்கு கஞ்சாடையிலே சமாதானம் சொல்கிறாரு. நீ ஒரு வாட்டி அவகிட்ட என்னென்னு பேசிப்பாரு, அவளுக்கும் கண்டிப்பாக இப்போ தெளிவும் உன்னோட சப்போர்ட்டும் தேவைன்னு எனக்கு தோணுதுடா என்றவளை தீவிரமாக பார்த்து கொண்டு இருந்தான். என்ன, என் மேலே நம்பிக்கை இல்லையா? என் வார்த்தையை நம்பு. நான் அன்னைக்கு ஒரு தடவை நடந்ததை வச்சு மட்டும் சொல்லலை, ஆரம்பத்திலேருந்து நான் அவளை கவனிச்சுன்னு தான் வரேன்டா. முதல்ல அம்மா அப்பா கல்யாணத்தை பற்றின கவலைன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் கண்ணில் ஏதோ ஒரு வித கவலையும் ஏக்கமும் இருக்கு கௌதம். என்னால் அதை உணர முடியுது. எனக்காக ஒரு தடவை போய் பேசி தான் பாரு. நானே போய் பேசிடுவேன், ஆனால் அவள் அழுத்தத்தை பற்றி தான் உனக்கு சொல்லணுமா? உன்கிட்ட தான் வாயை திறப்பா என்று அவளும் தீவிரமாக கூறி முடித்தவளின் பார்வை, இன்னும் என் வார்த்தை மேல சந்தேகமா என்ற கேள்வி கொக்கி போட்டு நின்றது. அவள் விழிகள் காட்டிய ஜாலத்தில் ஒரு நொடியை அவன் மயங்கிய போதும் அடுத்த நொடியை சுதாரித்தவன். சச்ச, உன்னை நம்பாம இல்லடே. என்ன பிரச்சனை அவளுக்கு? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது என்ன பயம் அவளுக்கு? எதுக்கு விஷ்ணுவை பயந்து பார்க்கணும்? சின்ன விஷயத்த கூட ஆரம்பத்திலேயே சரி பண்ணாமல் தனக்குள்ளேயே எப்போவுமே போட்டு வருத்திப்பா. இவளை என்ன பண்ணுறது? எப்பவும் இதே மாதிரி இருக்கமா இருந்தா அவளை என்ன செய்கிறது? அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் ஷேர் பண்ணிக்க. இதே நானாக இருந்தால் முதல்ல அவகிட்ட தான் போய் நிற்பேன். அவளுக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. எப்போ பாரு சைலண்ட்டாக இருக்க வேண்டியது, ஏதோ இவளோட டைட்டானிக் கப்பலே கவுந்த மாதிரி என்று சௌமியாவை பற்றிய கவலையில் அவன் மூழ்கினான். விட கௌதம், அவ குணம் தெரிஞ்சது தானே. நீ போய் அன்பா பேசிப்பாரு, கண்டிப்பாக மனசு திறந்து சொல்லுவா என்றவளிடம். யாரு அவ? அதுவும் என்கிட்ட கேட்ட உடனே சொல்லிடுவா. ஆட போமா, தலையும் நெஞ்சிலையும் அடிச்சுண்டு பிபி ஏறி போய் நாக்கு தள்ளுன அப்புறம்தான் போனா போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும். என் அன்பு தங்கச்சி மயிலேன்னு இறக்கு போடாது. அவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதை சிறப்பாக முடிச்சுட்டு உனக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டி, இதை என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு என்று தன்னவளை பெருமையாக பார்த்து நன்றியை தெரிவித்தான். சார், ஓவராக பண்ணாதீங்க. உங்களுக்கு அவ மேலே இருக்கிற அக்கறையில் ஒரு பாதி கூடவா எனக்கு இருக்காது. பாசத்தில் பாசமலரையே ரீக்ரியேட் பண்ணிடுவீங்க போல இருக்கு. போங்க, போயே பொழப்ப பாருங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு, அம்மா கல்யாணத்தை விட இவ கல்யாணத்துக்கு ரொம்ப மெனக்கெடணும் போல இருக்கு. விஷ்ணு அண்ணா மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும் என்று எங்கோ தன் வெளிகளை நிலைக்குத்தி பார்த்த வண்ணம் படப்படவென பேசிக் கொண்டிருந்தாள் அவனின் வருங்கால துணைவி. வைஷ்ணவின் கை விரல்களை சொடுக்கியபடியே அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கௌதம்,
ஷ், கொஞ்ச நேரம் நீயா இந்த வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா நானே தர வேண்டியிருக்கோம். எப்படி வசதி என்றவனின் நெஞ்சில் ஒரு குத்து விட்டவள், ரொம்பத்தான். எங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல நீ அப்படி பண்ண போற என்று அவனை சீண்டினாள். அவனின் மீசையை முறுக்கியபடியே, என் ஆள் இல்லைல்ல, என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் என்ன வேணும்னாலும் கொடுப்பேன். எவன் கேட்பாங்க? அவ்வளவைய நீ ஏன் கேட்க முடியாதுடே என்றவன் ஒற்றை கண்ணடித்து அவளுக்கு மிக அருகாமையில் வந்து, என்ன ஓகேவா என்பது போல புருவத்தை ஏற்று கேட்க பதில் கூற முடியாமல் திணறினாள். சி போடா என்று தன் இரு கைகளையும் அவன் நெஞ்சில் வைத்து அவனை தள்ளினாள். ரொம்ப பயமா உனக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி நீ தானே என்ன உசுப்பேத்தின? வேணும்னா நேரா கேளு, மாமா அள்ளி அள்ளி தர ரெடி என்று சொன்னவனை செல்லமாக முறைத்து விட்டு, அடே இது பார்க்குங்கிறத மறந்துட்டு ஆசையை பாரு என்று வெட்கி புன்னகைத்தாள் வைஷ்ணவி. இப்படியெல்லாம் வெக்கப்பட்டேன்னு வெய்யே, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வட்டியும் கடனுமா வசூல் பண்ணிட மாட்டேன். எனக்கு எங்க எப்போ எப்படி வாங்கணும் கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். உனக்கு வேணும்னா டியூஷன் எடுக்கிறேன்டே என் மக்கு ஸ்டூடெண்ட்டு என்றான் கௌதம். ஆஹா போதுமே, சந்தில சிந்து பாடினது நினப்புதான் உனக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்றியே, அது முதல்ல நடக்கணும்னா உன் பாசமலர் மனசுல முதல்ல என்ன இருக்குன்னு கேளு. நிச்சயம் முடிஞ்சு 4 மாசம் ஆச்சு. விஷ்ணு அண்ணா கல்யாணத்துக்கு கேட்ட டைமும் நெருங்குது. ஸோ இப்படி பொறுப்பில்லாம ரொமான்ஸ் பண்றதை விட்டுட்டு என் நாத்தனாருக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க சார் என்றாள் ஆத்மார்த்தமான அக்கறையுடன். அதை கேட்டு புன்னகைத்தவன் அவளுக்கு நம்பிக்கையும் அளித்து கிளம்பினான். அன்று இரவு உறக்கம் வராமல் வெகுநேரம் சௌமியாவை பற்றி நினைத்து புருவங்களை சுளித்துக் கொண்டிருந்த கௌதமுக்கு தன்னவள் சௌமியா மீது காட்டும் அன்பும் அக்கறையும் நினைத்து மென்புன்னகை சிந்தியபடி தன் சிந்தனையில் மூழ்கினான். வைஷ்ணவியை பற்றி நினைக்கும் பொழுது பெருமிதமாகவும் அதே நேரம் மனது இளகியும் போனது கௌதமுக்கு. என்ன மாதிரி பொண்ணுடாவ? வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள இல்லாம எந்த விதமான அன்பும் அரவணைப்பும் அனுபவிக்காத இவ அந்த பாசத்துக்காக எவ்வளவு மெனக்கெடுறா. சௌமியா அவளோட ஃப்ரெண்டு, வருங்கால அண்ணி அப்படிங்கிறத தாண்டி இவ்வளவு யோசிக்கிறானா? குடும்பங்கிற கட்டமைப்பை அவ ரொம்ப மதிக்கிறா. எங்க எல்லார விடவும் ரொம்பவே முக்கியத்துவம் தரா. இவளை மட்டும் நான் அன்னைக்கு வேணான்னு முடிவு பண்ணியிருந்தா எவ்வளவு நல்ல ஒரு பொண்ணையும் அழகான வாழ்க்கையும் தொலைச்சிருப்பேன். குறும்பு பேச்சும் கலகலன்னு எல்லார் கூடவும் பழகிறது அவளோட தனிமையை மறக்கத்தான். அவளுக்கு நான் ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாமல் நிச்சயமா அவளுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா நாத்தனாருன்னு ஒரு குடும்பத்தை பரிசா கொடுப்பேன். அது அவ என் கூட வாழ்கிற வாழ்க்கையில புரிஞ்சுப்பா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜானகி அம்மாவோட அருகாமையும் அவங்களோட அரவணைப்பும் அனுபவிக்கிற அவ மன ஓட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறா. அப்படியே இருந்துட்டு போகட்டுமே, அவ சந்தோஷம்தான் என் சந்தோஷமும். என்னைக்குமே அவளை எந்த காரணத்துக்கும் கலங்கி வருந்த வைக்கவே கூடாது. இது வரைக்கும் அவ இழந்தது எல்லாம் சேர்த்து வச்சு தரணும் என்றபடியே வைஷ்ணவியின் சிந்தனையுடன் தன் தூக்கத்தை தொலைத்திருந்தவனின் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது. 3 வருடங்களுக்கு முன். அடே லவ் தானடா சொல்ல போற, அதுக்கு ஏன் முகத்தை இப்படி உருன்னு வச்சுட்டு இருக்க? உனக்கு ரம்யாவை பிடிக்கும் தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சீனை போடுற என்று வைஷ்ணவி கௌதமை பார்த்து கூற அதற்கு சௌமியா, அதானே சரியா சொன்ன வைஷோ, இவனுக்கும் அவளை பிடிக்கும். ஆனா அவளா வந்து இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால அந்த திமிர் காட்டுறான் என்று கௌதம் அறியாமல் வைஷ்ணவியை பார்த்து தன் ஒற்றை கண்ணை சுமட்டி கௌதமை சீண்டிக் கொண்டிருந்தாள். பெண்கள் இருவரின் கேள்வியில் அவன் மனம் பதியாமல் இன்று ரம்யாவிடம் எப்படி பேச வேண்டும் என்று மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டு இருந்தான் கௌதம். இங்க பாரு கௌதம், எதையும் சொதப்பாம நீயும் மனசுல இருக்கிற காதலை ரம்யா கிட்ட சொல்லிடு. 3 வருஷமா சைட் அடிச்சா மட்டும் போதாது நண்பா. இன்னைக்கு ஃபேர்வெல் வேற. நாட்டுல நிறைய காதல் இந்த மாதிரி தருணத்துல தான் ஒன்று சேரும் என்று வைஷ்ணவி மீண்டும் கௌதமுக்கு அறிவுரை கொடுக்க அதில் அப்போதுதான் நிகழ்வுக்கு வந்தான் அவன். அப்பாப்பா, கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ண. இப்படி இடைவேளை கொடுக்காம பேசுனா யோசிச்சு வச்ச கொஞ்சம் விஷயம் கூட மறந்துடும். சரி 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க, அவ வர நேரமாச்சு என்று அவர்கள் கல்லூரி மைதானத்தில் வளர்ந்து படர்ந்திருந்த பாதாம் மரத்தடியில் நின்று தன் கைகடிகாரத்தை பார்த்தபடி கூறினான் கௌதம். நல்லா பார்த்துக்கோ சௌமே, இப்பவே நம்மளை எப்படி துரத்துறான். சும்மாவா எங்க தலைவர் விவேக் சொன்னாரு, ஃபிகரை பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவாங்கன்னு என்று அவர்கள் அமர்ந்திருந்த ஸ்டோன் பெஞ்சில் எழுந்தபடி வைஷ்ணவி கூற சௌமியாவால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. வைஷ்ணவியின் பேச்சை கேட்டு கௌதமுக்கும் சிரிப்பு வந்த போதும் அதை காட்டிக்கொள்ளாமல், இந்த வாய் இல்லைனா உன்னை நாய் வந்து தூக்கிட்டு போயிடும் வைஷோ, கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? நம்ம ஃப்ரெண்டு லவ் சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு விஷ் பண்றியானே என்று அவன் கேட்க அதற்கு பெண்கள் இருவரும் ஒன்று சேர ஆல் தி பெஸ்டா என்றனர். ஈவினிங் ட்ரீட்டுக்கு இப்போலிருந்தே என் வயிற்ற காலியா வச்சுக்கிறேன்டா, பாய் என்று வைஷ்ணு கூறிவிட்டு நகர கௌதமின் இதழ்களில் புன்னகை பொங்கியிருந்தது. பெண்கள் இருவரும் சென்ற சில நிமிடங்களில் ரம்யா அங்கு வந்து சேர்ந்தாள். ஸ்நேக புன்னகை உதித்தவன் அவளுடன் அங்கிருந்து ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்து கொண்டான்.
நேற்று காதலை சொன்னபோது இருந்த பொலிவு இன்று ரம்யாவின் முகத்தில் சில குழப்பங்களும் கேள்விகளும் தேங்கி நின்றது. அதை புரிந்து கொண்டவன் நேரடியாக அவளிடம் விஷயத்தை தொடங்கினான். என்ன ரம்யா, நேற்றுக்கு நான் உன்கிட்ட சொன்னதை பற்றி நல்லா யோசிச்சியா? இப்போ உன் காதலை சொல்லு, நான் என் முடிவை சொல்கிறேன் என்றான். கௌதமின் கேள்வியில் அவள் கலக்கத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்து, கௌதம், வேற வழியே இல்லையா என்று கேட்டதும் அவன் மென் புன்னகையை சிந்தி, சில விஷயங்களுக்கு 2 வழியெல்லாம் இல்லை ரம்யா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நீ உன் காதலை சொன்னதும் நான் வேற எதுவும் யோசிக்காம என்னோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணேன். இதை வேற எந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நேரடியாக சொல்லிட்டு போயிருப்பேன் என்றான், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல். அவனது பதிலை கேட்டு ஆழ பெருமூச்சு விட்டவள் ஒரு முறை கண்களை மூடி திறந்து, சரி கௌதம், அப்போ நானும் சில விஷயங்களை நேரடியாக சொல்லிடுறேன். எனக்கு நீ உங்கள் அப்பாக்கும் சௌமியா அம்மாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தில் கருத்து சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் நாளைக்கு உன்னை எங்கள் வீட்டில் அறிமுகம் படுத்தலாம். ஆனால் அவங்க அம்மாவையும் சௌமியாவையும் எப்படி அறிமுகம் படுத்துறது? இந்த மாதிரி புரட்சியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராது கௌதம். நீ நினைக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதால் உன் வாழ்க்கை, ஏன் சௌமியா வாழ்க்கை 2மே பாதிக்கும். கல்யாணம்ங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, 2 குடும்பம் சம்மந்தப்பட்டது. எங்கள் குடும்பம் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் வேற. நீ உன் முடிவை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணா நம்ம காதல் ஒன்று சேரும் என்று ரம்யா தன் நீண்ட விளக்கமும் தன் பக்க நியாயங்களும் எடுத்து வைத்தாள். அவள் பேசி முடித்ததும் அதே புன்னகை முகத்துடன் அவளை ஏறிட்டவன், என்ன சொன்ன? நம்ம காதல்? சரியா சொல்லு ரம்யா. இது வரைக்கும் நான் உன்னை காதல் பண்ணுறேன்னு சொல்லலை. அதே சமயம் உன்னோட காதலை மதிச்சதுனால தான் நான் என்னோட குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் பகிர்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற அற்புத உணர்வை நான் இன்னும் சந்திச்சதே இல்லை. எனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் என்னை மட்டும் இல்லாமல் என்னோட நியாய ஆசைகளையும் புரிஞ்சு ஏற்றுக்கணுன்னு தான் நினச்சேன். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா? ஒரு ஆர்வத்தில் இல்லை, வயசு வேகத்தில். இப்போ நானும் உன் காதலை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு இதையெல்லாம் சொன்னால் தேவையில்லாமல் நம்ம 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், மன உளைச்சல்னு பெரிய நேரிடலாம். அதான் அதையெல்லாம் அவாய்ட் பண்ண இப்போவே எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ நமக்கு ஒத்து வராதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் மனசு கஷ்டத்தோடு போயிடும் என்று கௌதம் தன் பக்க நியாயங்களை எடுத்து கூறியதும் ரம்யாவின் முகம் சுருங்கியது. சாரி கௌதம், நான் உன் மனசை கஷ்டப்படணும்னு எதையும் சொல்லலை. எங்கள் அம்மா அப்பாவையும் தாண்டி எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா, இப்படி நிறைய பேரை சமாளிக்கணும். இதுவே நீ இப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அவங்கள சுலபமாக சமாளிச்சிடுவேன். ஆனால் உங்கள் அப்பா கல்யாணத்தை பற்றி சொன்னால் அவங்க கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் கௌதம், நீயும் உன் மனசில் இருக்கிறதை எனக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு என்று குற்ற உணர்வில் அவள் பதில் கூறினாள். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை ரம்யா. நீ லிஸ்ட் போட்டு சொன்ன உறவுங்க யாரும் எனக்கு இல்லை. அப்பா ஒரே பையன், அதே மாதிரி அம்மாவும் அவங்க ஒரே பொண்ணு. சொந்தக்காரங்க எல்லாம் எங்கள் அம்மாவோட இறுதி சடங்குல பார்த்தது தான். அப்புறம் நானும் இந்த மாதிரி குடும்பம் வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் நானும் உன் மனசு நோக்கும்படி பேசியிருந்தா சாரி என்று சொல்லிக்கொண்டே அவன் எழ அவனுடன் ரம்யாவும் எழுந்தாள். தன் கையை ரம்யாவிடம் நீட்டி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்று கையை குலுக்கினான். ரம்யாவும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கும் வாழ்த்தை தெரிவித்தாள். அன்று மாலை கௌதம் சௌமியா மற்றும் வைஷ்ணவி இருவரையும் சௌமியாவின் வீட்டு மொட்டை மாடியில் வைத்து விஷயத்தை கூறி முடித்ததும் பெண்கள் இருவரும் மௌனமாக இருந்தனர். அவர்களின் அமைதியை கண்ட கௌதம், ரேடியோ போட்டி, இப்போ எதுக்கு நீ அமைதியாக இருக்க? என்ன ஃபீலிங்ஸா? சௌமி, தயவு செஞ்சு உன் முகத்தை மாற்று, இப்படி பார்க்க சகிக்கல என்றான். கௌதம், எல்லாமே உனக்கு தமாஷா? கொஞ்சமாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா உனக்கு? அவ தான் அப்படி சொன்னானா உனக்கு எங்கே பூச்சி புத்தி? இன்னும் நீ ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணாமா? இப்படி ஒரு பொண்ணோட உண்மையான லவ்வை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க, போடா இருமை என்று வைஷ்ணவி அவனுக்காக புலம்ப சௌமியாவிடம் அதே மௌனம் நீடித்தது. அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை காரணம் சொல்லி இவன் லவ்வை அக்செப்ட் பண்ணலை. அப்போ நாளைக்கு எனக்கும் அதே நிலைமை தானே? விஷ்ணு கிட்ட என் காதலை சொன்னா கூட அவரும் எங்கள் குடும்பத்தை முன்னிறுத்தி தானே எல்லாத்தையும் வேணான்னு சொல்லுவார். கடவுளே, எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று மனதளவில் சௌமியாவும் தளர்ந்து போனாள். இங்கே பாரு வைஷோ, உண்மையான காதல் இருந்தால் அவள் நான் எந்த காரணம் சொன்னாலும் என்னை இப்படி ஈஸியாக விட்டுருக்க மாட்டான். அவளுக்கு என்னை விட அவள் குடும்பம் தான் முக்கியம். அதை நான் தப்பு சொல்லலை. அதே சமயம் எனக்கும் என்னோட குடும்பம் முக்கியம். முதல்ல இப்படி தெளிவாக பேசிட்டா நாளைக்கு 2 பேரும் ஹர்ட் ஆகாமல் இருப்போம் பாரு. இன்னைக்கு நான் சொன்னது தப்பாக படுறது நாளைக்கு சரியாக இருக்கும் என்று முடித்தான். அவனது முதிர்ச்சியான பேச்சில் இருவரும் வியந்தனர். சௌமியாவின் விழிகளில் சில நொடிகளே வந்து சென்ற கலக்கம் கௌதமுக்கு ஏதோ புரிவது போல உணர்த்தியது. உறவுகளுக்கு இப்படிதான் மதிப்பு கொடுக்கணும்னு ரம்யா ஒரு ரகம்னா நீ ஒரு ரகம்டா.
எல்லா உறவுகளும் இருந்து யாரோட அரவணைப்பும் இல்லாம வளர்ந்தவளுக்கு சில விஷயங்கள் இப்படி யாராவது எடுத்து சொன்னாதான் தெரியுது. நீ கவலைப்படாத கௌதம், உன்னோட நல்ல மனசுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிற நல்ல பொண்ணா கண்டிப்பா கிடைப்பாடா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, ஹாஸ்டல் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் என்று போற போக்கில் யதார்த்தத்தையும் வாழ்த்தையும் கூறிவிட்டு வைஷ்ணவி செல்ல, கௌதம் மனதில் அவளது சொற்கள் முதல் முறை ஏதோ ஒரு தாக்குதல் நடந்துவிட்டு சென்றது. அதே வேளை சௌமியாவும் வைஷ்ணவியின் சொல்லில் ஆழ்ந்த யோசனையில் இருக்க, கௌதம் அவளிடம், சௌமியா என்னாச்சு, ஏன் ரொம்ப கவலையாக இருக்க என்றான். ஒன்றுமில்லடா, நான் ரம்யா சொன்னதும் நீ சொன்னதும் நினச்சி பார்த்தேன் என்றாள் முழுவதும் பகிராமல். சரி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. வைஷு சொல்கிற மாதிரி நம்மளே நம்ம ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்காமல போயிடுவாங்க. வா பார்த்துக்கலாம் என்று சொல்லியவன் தானும் வீட்டிற்கு கிளம்பி சென்றான். வாரங்கள் கடந்து செல்ல கௌதமின் மனதில் தென்றல் வைஷ்ணவியின் ரூபத்தில் வீசத் தொடங்கியது. அன்று அவள் வாழ்த்து கூறிய நொடி முதல் தோழியின் அன்பும் அக்கறையும் அவனுக்கு வரிசையாக நினைவூட்டி திரையிட்டு காட்டியது. அவளிடம் இயல்பாக பேசி வந்தவனுக்கு இப்போது அவள் கண்களை நேராக சந்தித்து பேச தயக்கம் கொண்டான் அந்த காதல் கள்ளம் கொண்டவன். அவனது மாற்றங்களை வைஷ்ணவி உணர தவறினாலும் சௌமியாவின் கண்களுக்கு தப்பவில்லை. அன்று வழக்கமாக சௌமியாவின் வீட்டிற்கு சென்றவன் ஸ்ரீதர் சுஜாதாவிடம் நலம் விசாரித்துவிட்டு மாடியில் இருக்கும் சௌமியாவின் அறைக்கு சென்று பாடம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை எழுத சென்றான். சௌமியா அவர்களது பாடம் செயல் திட்டத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருந்த போது அவனது கவனம் அதில் துளியும் இல்லை என்று புரிந்து கொண்டாள். அவனது மனதில் இருப்பதை அறிவதற்கு, ஹாய் வைஷு, வாவா என்று வராத வைஷ்ணவியை வரவேற்க, தோழியின் வரவேற்பில் திடுக்கிட்டு வைஷுவா என்றபடி பதட்டமாக திரும்பி பார்த்து ஏமாற்றம் கொண்டான் கௌதம். அடுத்த நொடியே தன் நாவை மெல்ல கடித்தபடி சௌமியாவை காண, அப்போது அவள் தன் இரு கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை புருவத்தை உயர்த்தி கண்களாலேயே என்ன விஷயம் என்று வினவினாள். அன்னைக்கு தெரியாமல் இனிப்பை சாப்பிட்டுவிட்டு அன்னையின் ஒற்றை முறைப்பில் முழிக்கும் குழந்தையைப் போல அவனும் திருதிருவென முழிக்க, சௌமியா சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அடக்கி கொண்டு, என்ன பிரதர், உங்க கவனம் எல்லாம் இப்போ எங்கோ இருக்க மாதிரி இருக்கு, வர வர உன் மொழியே சரியில்லையே, அதுலேயும் வைஷ்ணவி பேரை கேட்டாலே ஒரு 10 வாட்ஸ் பல்பு முகத்துல ஜொலிக்கிறது, என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லிடு, உன்னால என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது என்றாள். அவளது கேள்வியில் வியந்தாலும் தன் தோழியின் கண்டுபிடிப்பில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்பது அவனது முகபாவனை செல்ல, உனக்கு எல்லாம் தெரியுது, புரியுது. ஆனால் அந்த மரமண்டிக்கு ஒன்றும் புரியல பாரு சோமி. பொதுவாக பொண்ணுங்க எல்லாம் ஷார்ப்பு தானே, தன்னை ஒருத்தன் எப்படி பார்க்குறான் ஏன் பார்க்குறான்னு உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இவளுக்கு என் மாற்றம் இன்னும் ஏன் புரியலை என்று பொய்யாக அழுத்து கொண்டான். அவனது பதிலில் கிளுக்கென்று சிரித்தவள், அது நம்ம வைஷு மேக்கப்படி, ஆனால் நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ ரம்யாவை பற்றி சொன்னப்போ எனக்கு ஏனோ அவள் உனக்கு மேட்ச் இல்லைன்னு தோணித்து. நான் அவளை தப்பு சொல்லலை, ஆனால் பொதுவாக சொன்னேன். அன்னைக்கு வைஷு உறவுகளை பற்றி சொன்னப்போதான் எனக்கும் பொறி தட்டித்து. கையில் வெண்ணெயை வச்சுண்டு இந்த கௌதம் நெய்யுக்கு ஏன் அலையிறான்னு என்று அவள் கூறியது கௌதம் பொய்யாக முறைத்தான். நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கு அம்மா இல்லை, தங்க இல்லை, உறவுகள் இல்லைன்னு குறை. உனக்கு அப்பா அப்புறம் சொந்தக்காரங்க இருந்தும் பட்டும் படாமல் இருக்காங்க. ஸ்ரீதர் மாமா சுஜாதா மாமியை தவிர யாரும் உனக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் வைஷுவுக்கும் அத்தனை சொந்தம் இருந்தும் அனாதலை, அது தாண்டி ரொம்ப கொடுமை. அவள் அம்மா அப்பா இறந்தது அவள் பெரிய பொண்ணாக வளர்ந்த அப்புறம்தான். நீ பொறுப்பை ஏற்றுக்கோ, நான் ஏன் ஏற்றுக்கணும்னா அவளோட சொந்தங்கள் எல்லாரும் அவளை விட்டுட்டால என்று கௌதம் ஆதங்கமாக பேசினான். ஆமாடா, அவளோட சொத்து எல்லாம் பிடிக்காம அவள் அப்பா அம்மா காசை இவளுக்கு பேங்க்ல போட்டாளே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த காசு பணத்தை விட மனுஷால சம்பாதிக்கிறது தாண்டா பெருசு. அவளுக்கு அந்த குறை தெரியாமல் இருக்கதான் இப்படி வாயாடியா இருக்கா. நான் பல சமயம் அதை கவனிச்சிருக்கேன். நம்ம அப்பா அம்மா கல்யாணத்தில் கூட நமக்கு சரியா அவளும் ஆர்வம் காட்டுறா பாத்தியா. இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைக்க நீ தவம் பண்ணியிருக்கணும் சார் என்று தன் கருத்தையும் கூறினாள். ஏண்டே, இன்னைக்கு இவ்வளவு தெளிவாக நியாயமாக பேசுறியே, நான் அன்னைக்கு ரம்யாவை பற்றி சொல்லும் போதே என் மண்டையில் தட்டி இதெல்லாம் புரிய வச்சிருக்கலாம்ல என்று போலியாக கோபித்து கொண்டான். நண்பனின் தலையில் ஒரு கொட்டு வைத்தபடி, காதல் சொல்லி வருதில்ல பிரதர், தானா உணர்ந்து வரணும். ஏதோ இப்போ உனக்கு இயற்கையா அவ மேல வந்ததே அது மாதிரி என்றாள். அதில் இருந்த உண்மையை உணர்ந்தவன் தோழிக்கு நன்றியை தெரிவித்து அடுத்து வந்த 2 நாட்களில் வைஷ்ணவியிடம் நேரடியாக தன் மனதை வெளிப்படுத்தியும் விட்டான். முதலில் அதிர்ந்தவள் பிறகு யோசிக்க சில அவகாசம் கேட்டாள். வைஷ்ணவியிடம் காதலை சொன்ன அடுத்தபடியாக தன் தந்தையிடமும் அதை கூறினான். தந்தை மகன் என்ற பந்தத்தை விட இருவரும் நண்பர்கள் போல் இருப்பதால் அவரிடம் எதையும் மறைக்காமல் சொல்லிவிடுவான். வைஷ்ணவி மீது ஏற்கனவே பாசம் வைத்திருப்பவர் இப்போது மகனின் காதலை நினைத்து சந்தோஷமாக பச்சை கொடி காட்டினார்.
கௌதம் தன் காதலை சொன்ன பிறகு வைஷ்ணவியால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அதிலும் அவன் அன்று எனக்கு அம்மா தங்கன்னு கட்டுற இந்த அழகான குடும்ப கூட்டில் என் தோழிக்கு தோழியாகவும் காதலிக்கு காதலியாகவும் மனைவிக்கு மனைவியாகவும் என்னோட சரி பாதியாக இருந்த நீ என்னோட வாழ்க்கையில் வர ஆசைப்படுற வைஷோ. உறவுகளோட பெருமை அதோட கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. அன்னைக்கு நீ சொன்னதில் தான் எனக்கு புரிஞ்சுது. நீ இல்லாமல் இந்த குடும்பம் முழுமை இல்லடே. நல்லா யோசிச்சு சொல்ல. அது எத்தனை வருஷம்னாலும் சரி, நான் வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லி அவனது மனதை வெளிப்படுத்திய விதமே அவளது மனதில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் தருவாயில் இருந்தவர்கள் அதே கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க விண்ணப்பிக்க சென்றனர். சௌமியாவிற்கு தன் அன்னையின் திருமணத்தை நடத்தி வைக்கவும் விஷ்ணுவின் நினைப்பும் வராமல் இருக்க மேல் படிப்பு படிக்க விண்ணப்பித்தாள். அதில் ஏற்கனவே ஒரு முறை பத்மாவதி மற்றும் பூமாவும் ஒரு முறை நேரில் வந்து ஜானகியிடம் சௌமியாவை விஷ்ணுவுக்கு பெண் கேட்க, ஜானகியும் அதை நாசூக்காக தவிர்த்து மகள் மேல் படிப்பு தொடர்வதால் திருமணத்தை பற்றி இப்போது எந்த எண்ணமும் இல்லை என்று அவர்கள் மனம் கோணாமல் மறுத்துவிட்டார். கௌதமுக்கும் இந்த திருமணத்தை நடத்த சிறு அவகாசமும் அதே சமயம் முதுகலை பட்டமும் பெற்றுவிட்டால் நண்பன் மூலம் அமெரிக்கா சென்று பணியில் சேர்ந்துவிட வேண்டும் என்று சில பல திட்டங்கள் வைத்திருந்தான். ஆனால் வைஷ்ணவி படிப்பு முடித்து அடுத்து என்ன என்று யோசித்த போது மனம் எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. படிப்பு முடிந்த வேலை என்றாலும் அதன் பிறகு என்று வரிசை கட்டி கேள்விகள் நின்றன. அவளுக்கு கௌதமை பிடித்திருந்த போதிலும் காதல் என்ற உணர்வை அவள் முழுவதாக உணரவில்லை. இறுதியாக அன்று கௌதமிடம், இங்க பாருடா, எனக்கு இப்படி அமைதியா இருக்க எனக்கே பிடிக்கல. ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எனக்கு இது காதலான்னு தெரியல. ஆனா நீயும் சௌமியும் என் பக்கத்துல இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் என் வாழ்நாள் முழுசும் வேணும்னு தோணுது. இதுக்கு மேல எனக்கு என் மனசை வெளிப்படுத்த தெரியலடா. பட்டென்று தன் மனதை அவளும் வெளிப்படுத்த கௌதம் ரெக்கை இல்லாமல் மேலே பறந்தான். அன்று தொடங்கி இருவரது புரிதலும் காதலும் இன்று வரை தெளிந்த நீரோடை போல செல்லுகின்றது. வைஷ்ணவி கௌதம் வாழ்வில் ஏற்படுத்திய அழகிய மந்திரம் என்று அவளும் ஒவ்வொரு செயலிலும் உணர்த்த அவனும் அதை அணு அணுவாய் ரசித்து உணர்ந்து வந்தான். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.